புதுவையில் 950 ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். இதையடுத்து ரொட்டிப்பால் ஊழியர்கள் முதல்வர் மற்றும் கல்வி அமைச்சருக்கு மலர் தூவி கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த 2003ஆம் ஆண்டு ரொட்டிப்பால் துவங்கப்பட்டது. இதற்காக 950 ஊழியர்கள் மாதம் 10,000 ரூபாய் சம்பளத்திற்கு பணிக்கு அமர்த்தப்பட்டனர். இவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி 2023ஆம் ஆண்டு ரொட்டிப்பால் திட்ட ஊழியர்களுக்கு சம்பளம் 10,000 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட 18,000 ரூபாய்க்கு சம்பள உயர்வு ஆணை வழங்கும் நிகழ்வு சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி ரொட்டிப்பால் ஊழியர்கள் சிலருக்கு சம்பள உயர்வுக்கான ஆணையை வழங்கினார். தற்பொழுது சட்டப்பேரவை கூட்டம் நடந்து கொண்டிருப்பதால் ஊழியர்கள் அனைவரையும் சட்டமன்றத்திற்குள் அனுமதிக்கவில்லை. இதனால் ஊழியர்கள் அனைவரும் சட்டமன்றம் வெளியே காத்திருந்தனர். தகவல் அறிந்து பேரவையில் வெளியேறி சட்டமன்றம் அருகே காத்திருந்த இடத்திற்கு சென்ற கல்வித்துறை அமைச்சர் மற்ற ஊழியர்களுக்கு ஆணை வழங்கினார். அப்பொழுது ஊழியர்கள் அமைச்சருக்கு மலர் தூவி வரவேற்று அவரது கைகளை பிடித்துக் கொண்டு கண்ணீர் மல்க நன்றியை தெரிவித்தனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீ சீரடி அற்புத சாய்பாபா ஆலயத்தில் அன்னதானம் வழங்கும் விழாவை சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு ஆம்பூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி அற்புத சாய்பாபா ஆலயத்தில் அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் சாய்பாபாவிற்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் விழாவை துவக்கி வைத்தார். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கத்திற்கு மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மாலதி மற்றும் பாலமுருகன் ஆகியோர் சிறப்பாக செய்தனர். மேலும் இந்த விழாவில் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன், பாஜக ஓபிசி மாநில துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட தினமான இன்று 63வது மாதமாக திருவள்ளுவர் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை தமிழ் சங்கத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டது. அது முதல் ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து குரல் ஒப்புவிப்பது வழக்கம். திருக்குறளை மாணவர் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் இந்த நிகழ்வை தமிழ்ச்சங்கத்தினர் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் 63வது மாதமாக இன்று 20ஆம் தேதி என்பதனால் திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, செயலாளர் சீன மோகன்தாஸ் மற்றும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் சார்பில் திருக்குறள் புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் இன்னல்களை களைவது குறித்த புகார் குழுவினருக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் குழுவின் சேர்மன் ஹேமாவதி, உறுப்பினர்கள் மயில், ஜெயலட்சுமி, ஜெயந்தி, ராஜவேலு உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான இடங்களை திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டது தொடர்பாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதையடுத்து கடந்த 12ஆம் தேதி நட்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். தொடர்ந்து 7வது நாளாக பட்ஜெட் மீதான பொது விவாதமும் உறுப்பினர்களின் கேள்வி மற்றும் அமைச்சர்களின் பதிலும் இடம்பெற்று வருகிறது. கேள்வி நேரத்தின் பொழுது பேசிய பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, புதுவையில் அரசுக்கு சொந்தமான ஹோட்டல் செயல்படாமல் உள்ள அரசு மில்லுக்கு சொந்தமான இடங்கள்
இடங்களை தனியார் விலைக்கு கேட்பதாக கேள்வி எழுப்பினார். இவரின் கேள்விக்கு ஆதரவாக சுயேட்சை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம், அரசு இடங்களை இதுபோல் யாரும் கேட்க முடியாது, அதற்கு சட்டத்தில் எந்த இடமும் இல்லை என விளக்கம் அளித்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இயக்குனர் விக்னேஷ் சிவன் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான ஹோட்டலை அமைச்சரை சந்தித்து விலைக்கு கேட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டி இந்த விவாதம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்தின் பிறந்த நாளையொட்டி ராஜ்பவன் தொகுதி மகளிர் சார்பில் மாபெரும் கோலப் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்தின் பிறந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் ராஜ்பவன் தொகுதி மகளிர் சார்பில் மாபெரும் கோலப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இந்த கோலப் போட்டி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட எஸ் பி பட்டேல் சாலை, வாழைக்குளம், சின்னையாபுரம், குருசுக்குப்பம் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி குடும்ப நிர்வாக இணை இயக்குனர் விஜய் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், பாஜக ஓபிசி மாநில தலைவர், துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான ரெமோ, ஆகாஷ், பிரகாஷ், வீரமணி, செல்வம், மாலதி, வள்ளி, உமா மகேஸ்வரி, பாக்கியா, சுசீலா, பச்சலா, மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த கோலப் போட்டியில் கலந்து கொண்ட மகிழ்வுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கத்தின் பிறந்த நாளன்று பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது. உழவர்கரை தொகுதி பாவானா நகர பகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் 3 சக்கர வாகனம் வழங்கினார். உழவர்கரை தொகுதி பாவானா நகர பகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி ஒருவர் தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை அவருக்கு 3 சக்கர வாகனம் வழங்கப்படவில்லை. இதையடுத்து முன்னாள் துணை சபாநாயகரும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலனிடம் தெரிவித்தார். இதையடுத்து முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் தன் சொந்த செலவில் மாற்றுத்திறனாளிக்கு 3 சக்கர வாகனம் வாங்கி கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், எம்என்ஆர் பேரவை அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மாஹி ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்களுக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பயிற்சி மருத்துவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிராந்தியமான மாகேவில் புதுச்சேரி அரசின் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆயுர்வேதம் படித்து வருகின்றனர். மருத்துவ மாணவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 5000 ரூபாய் உதவித்தொகையை 20,000 ரூபாயாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2024 அறிவித்தார். இதனால் இதுவரை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த உதவித்தொகை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் இன்று காலை புதுச்சேரி ஆயுஷ்மான் பாரத் இயக்குநரகம் எதிரே தர்ணா போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து மருத்துவ மாணவிகள் கூறும் பொழுது, பயிற்சி கால உதவித்தொகை 5,000 20,000 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்து 1.5 ஆண்டாகியும் இந்த தொகை வழங்கப்படவில்லை. இதுகுறித்து பல கட்ட போராட்டம் நடத்தியும் நடவடிக்கை இல்லை. அரசாணை வெளியிடப்படும் வரை தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என மாணவர்கள் அறிவித்துள்ளனர். 3 மாத நிலுவை சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஊழியர்கள் இன்று 16வது நாளாக கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக 2009ஆம் ஆண்டு புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் 100க்கும் மேற்பட்டவர்கள் பணியமர்த்தப்பட்டனர். 16 ஆண்டுகளாக பணிபுரியும் இவர்களை கொண்டு ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். நிலுவையில் உள்ள 3 மாத கால ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். இத்திட்டத்தில் 55,000 கிராமப்புற ஏழை தொழிலாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். அவர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 16வது நாளாக ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம் முன்பு கண்ணில் கருப்பு துணி கட்டி நூதன கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷமிட்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சூசையப்பர் திருவிழாவில் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு நற்கருணை ஆசீர் பெற்றுக் கொண்டனர்.
புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் புனித சூசையப்பர் திருவிழா பள்ளி முதல்வர் பங்கு தந்தை தேவதாஸ் அடிகளார் தலைமையில் 3 நாட்கள் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி துவங்கிய சூசையப்பர் திருவிழாவில் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் கலந்து கொண்டு சிறு தேர்பவனி மற்றும் திருப்பலியை நிறைவேற்றினார். இதைத் தொடர்ந்து 3ஆம் நாள் ஆடம்பர தேர்பவனி நேற்று புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட முதன்மை குரு அருத்தந்தை குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பங்கு தந்தையர்களால் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. விழாவில் ஏராளமான பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், பங்கு மக்கள் மற்றும் மருட்சகோதரிகள் கலந்து கொண்டனர். திருப்பலிக்கு பிறகு புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர்பவனியை அருத்தந்தை சுவாமிநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி ஆகியோர் ஆசீர்வதித்து துவக்கி வைத்தனர். இந்த தேர்பவனி காந்தி வீதி, நீடராஜப்பர் வீதி, மிஷன் வீதி வழியாக புனித ஜென்மராக்கினி ஆலயம் சென்றடைந்தது. அங்கு இறை மக்களுக்கு அருத்தந்தையர்கள் நற்கருணை ஆசீர் வழங்கினர். இந்த நிகழ்வில் அருத்தந்தை தேவதாஸ், பாத்திமா, அன்னை ஆலய பங்குத்தந்தை மரியா அந்தோணி, பெத்தி செமினார் பள்ளியின் துணை முதல்வர் சின்னப்பன் உள்ளிட்ட இறை மக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் காரைக்கால் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பேரவையை பார்வையிட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் சட்டப்பேரவையின் நிகழ்வுகளை நேரடியாக அறிந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காரைக்கால் நிரவி பாரதிதாசன் அரசு நடுநிலைப் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு இன்று வந்து பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்து பேரவை நிகழ்வுகளை நேரடியாக சந்தித்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி நோட்டு புத்தகம், எழுதுகோள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை மாணவ மாணவியருக்கு வழங்கி நன்றாக படித்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்தினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன், அரசு செயலாளர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியின் பொழுது உடனிருந்தனர். இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை முன்னிட்டு புதுவை பாரதி பூங்காவில் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க கூடுகள் அமைக்கப்பட்டது. சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அண்மை காலமாக குறைந்து வருகிறது. இதை மீட்டெடுக்கவும் நாள்தோறும் தமது வாழ்வுக்காக அவைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து கூறி அதன் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்த கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினமாகும். உலக சிட்டுக்குருவிகள் தினத்தையொட்டி ஆண்டுதோறும் புதுச்சேரி அருண் பசுமை இயக்கம் மற்றும் சிட்டுக்குருவி பசுமை இயக்கம் சார்பில் குருவிகளை பாதுகாக்கும் வகையில் பூங்காக்கள், பொது இடங்களில் கூடுகள் தயார் செய்து பொருத்தி வருகின்றனர். அதன்படி இதுவரை 15,000த்திற்கும் மேற்பட்ட கூடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மாணவர்களுக்கு இலவசமாக கூடு வழங்கி அவற்றை பராமரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். அதேபோல் புதுச்சேரி புதுப்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு சிட்டுக்குருவி கூடுகள் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் கூடுகள், பறவைகளுக்கு தண்ணீர் குடுவை, உணவு கலன்கள் என 600க்கும் மேற்பட்டவைகள் வைக்கப்படுகிறது. இவை இன்று முதல் பாரதி பூங்கா உட்பட பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது. பாரதி பூங்காவில் சிட்டுக்குருவிகளுக்கு கூடு அமைக்கும் நிகழ்ச்சியை நகராட்சி ஆணையர் கந்தசாமி துவக்கி வைத்தார். பாரதிய ஜனதா கட்சி வில்லியனூர் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் பிறந்தநாளையொட்டி சட்டசபையில் அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளரும் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளருமான ஜெயக்குமார் தனது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி சட்டசபையில் அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு மாநில செயலாளர் ஜெயக்குமார் சந்தன மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்ச்சியின் பொழுது சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் சரவணன், பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் முத்தழகன், சுப்பிரமணி, வில்லியனூர் மாவட்ட கல்வி பிரிவு தலைவர் ஜெயராஜ், ஹரிஹரன், குமார், மஞ்சினி, விநாயகர், முருகன், ராஜா, சிதம்பரநாதன், கணேசன், ஏழுமலை ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.